السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على من ابتلى وعلى عباد الله الصالحين أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد قال فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا صدق الله مولانا العلي العظيم. கண்ணியமும் மகத்துவமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவருடைய அருளும் கிருபையும் இருளக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் நேர்மையான பாதையினை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், ஏனைய நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று அவனுடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய நிறைவான அன்பும் கருணையும் மக்ஃபிரத் என்ற பேருபகாரம் என்ற மன்னிப்பும் என்றென்றும் நம்பீது நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹு தஆலா திருமறையிலே ஒரு வசனத்தை குறிப்பிட்டார். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, உங்களுக்கு நாம் கொடுத்திருப்பது தெளிவான வெற்றி. தெளிவான வெற்றி என்பது நேர்மையான வெற்றியாகும். இன்று உலகத்தில் இறைவனுக்காகவும் இறை மார்க்கத்திற்காகவும் மறுமை நாடுக்காகவும் போராடக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த வெற்றிதான் தெளிவான வெற்றி, நேர்மையான வெற்றி என்பதாக ரப்புல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்துகிறார். இந்த உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வப்போது களிமாக்களை, ஈமானுடைய விஷயத்தை அதை பொய்ப்படுத்துவதற்கும், அதை உடைப்பதற்கும், அதை இல்லாமல் ஆக்குவதற்கும், நசுக்குவதற்கும், தூக்கி எறிவதற்கும் எத்தனையோ முயற்சிகளும் எத்தனையோ சூழ்ச்சிகளும் நடந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கடந்து ஈமான் என்ற அடிப்படையில் வாழக்கூடிய அகீதா கொள்கை கொண்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் வெற்றி பெறுவது மற்றவர்களுடைய வெற்றியை போன்ற அல்ல, ஃபத்ஹம் முபீனா, தெளிவான வெற்றி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகருக்கு மீண்டும் நுழைகிறார்கள். நுழைகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், உங்களுக்கு நாம் கொடுத்த வெற்றி தெளிவான வெற்றி. அமைதியாக இருந்து நேர்மைக்கு மாறு செய்யாமல், யாருடைய மனதையும் புண்படுத்தாமல், யாரையும் எந்த கடவுள் கொள்கையை வைத்திருக்கக்கூடிய எந்த நபரையும் அவர்களுடைய உள்ளத்தை உடைக்காமல் நேர்மையான பாதையில் உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை இந்த உலகத்திலே அறிவிப்பு செய்தீர்கள், அதன்படி நின்றீர்கள். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை கடக்காமல் அப்படியே உங்களுடைய பயணம் இருந்தது. உங்கள் தனியாக உங்களுடைய பயணத்தை 1க்கு 10ஆக, 100ஆக, 1000ஆக, லட்சமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்து கொடுத்தானே, அதுதான் ஃபத்ஹம் முபீனா என்று சொல்லக்கூடிய தெளிவான வெற்றியை உங்களுக்கு நாம் கொடுத்தோம் என்பதாக சொல்லி காட்டுகிறார். என்று பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு நெருக்கடிகளை தாண்டி அவர்கள் மீண்டும் மீண்டும்
அந்த ஈமானுடைய பாதையில் நிலைத்து இருப்பதினால் அல்லாஹு தஆலா தொடர்ந்து தோல்வியை போன்று தெரியும், இழப்பை போன்று தெரியும், ஆனால் அது வெற்றியின் பாதை, அது தெளிவான வெற்றியின் பாதை. நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. கொஞ்ச நேரம் அல்லாஹ் தொழுவதற்கும் மற்ற இபாதத்துக்கும் எல்லா விதமான வாய்ப்புகளும் கொடுத்தும் நம்ம ஆக குறைவாக இருக்கும். ஆனால் இதுவெல்லாம் தடைப்பட்ட இடத்திலே இறைவனுக்காகவும் இறை மார்க்கத்திற்காகவும் கபருடைய வாழ்க்கைக்காகவும் அவர்கள் எடுத்த அந்த கொள்கையின் அடிப்படையில், கலிமாவுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு நகர்ந்து கொண்டு வருகிறார்களே. இருந்தும் இல்லாமலும் அதுவெல்லாம் ஒரு ஈமானுக்கு அடையாளம், தெளிவான வெற்றியில் ஒரு அடையாளம் என்பதாகவே ரப்பல் ஆலமீன் பதிவிடுகிறார். கடந்த வாரம் ஒரு அறிவிப்பு, உலக அமைதிக்காக பங்கேற்றவர்கள், உலக அமைதிக்காக போராடியவர்கள், பங்கேற்றவர்களுடைய அடிப்படையில நோபல் பரிசு என்ன செஞ்சு வருடம் என்ன செய்யப்படும், அது கொடுக்கப்படும். இடையில சில காரணங்களால அவ்வப்போது நெருக்கடிக்கு உள்ளாகி 1 வருடம் 2 வருடம் என்ன செய்யணும், தாமதமாயும். ஆனால் அதிகபட்சமாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது என்ன செய்யப்படுவாங்க, இந்த நோபல் பரிசு அப்படின்றத கொடுப்பாங்க. உலக அமைதிக்காகவும் உலகத்திலே இயற்பியல், வேதியியல், அதே போன்று அமைதி, இது போன்ற விஷயங்களில் யார் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார்களோ, மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஒரு அடையாளமாக யார் தங்களை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு உயரிய பட்டமாக கருதப்படக்கூடியது. உண்மையிலே உரிய பட்டம் கிடையாது, இருந்தாலும் உயரிய பட்டமாக கருதப்படக்கூடியது அந்த நோபல் பரிசு. பல்வேறு ஆய்வாளர்கள், பல்வேறு சிந்தனையாளர்கள், இலக்கியவாதிகள், ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் வரைக்கும் அத என்ன செய்யணும், அடையணுன்ற விஷயத்துல அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு 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 இடம் இருந்துகிட்டே இருக்கு. அது போன்ற சிந்தனையில் வாழக்கூடியவர் இருந்து கொண்டே இருப்பார். உண்மையிலே அந்த நோபல் பரிசுன்னா என்ன, அது யாரு, அது எதுக்காக வேண்டி கொடுக்கப்படுது? ஆல்பர்ட் நோபல் ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த ஒரு ஆய்வாளர். கிட்டத்தட்ட ஒரு 355 புதிய அடையாளங்களை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தி காட்டினவங்க. அதாவது இயற்பியல் சார்ந்த விஷயங்கள், அதே போன்று சயின்டிபிக்கா எல்லா வேலைகளுக்கும் எல்லா தேவைகளுக்கும் உற்பத்திக்கு உண்டான பொருட்களை தயார் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கிட்டத்தட்ட என்ன செஞ்சாங்க, அணுகுண்டு உட்பட அவங்கதான் என்ன செஞ்சாங்க, ஆல்பர்ட் நோபல் அப்படின்றவங்க தயார் செய்யறாங்க. அப்ப இந்த ஐரோப்பா கண்டத்துல அது என்ன செய்யப்படுது அப்படின்னா, சிறுக சிறுக அந்த மக்கள் ஒரு பக்கம் இவங்க இந்த விஷயத்தை செய்து மக்களுக்கு மத்தியில கொடுக்க அந்த அரசாங்கம் அதை அங்கீகரித்து அவர்களுக்கு ஒரு பக்கம் செல்வம் உயர்ந்துகிட்டே இருக்கு, பொருளாதார நிலையில உயர்வா போயிட்டே இருக்காங்க, பொருளாதார நிலைப்பாட்டுல உயர்வா போயிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் கொத்து கொத்தாக அதன் மூலமாக மக்கள் எல்லாம் அழிந்து கொண்டே மரண ஓலங்கள் கேட்க ஆரம்பிக்கிறது. 1988 ப்ளூடீக் அப்படின்ட்டு அவருடைய சகோதரர், யாருடைய சகோதரர், ஆல்பர்ட்டுடைய சகோதரர் இறந்துடுறார். இறந்த உடனேயே பிரான்ஸ்ல ஒரு செய்தியில தகவல் வருது, மரணத்தின் வியாபாரி இறந்து விட்டார் அப்படின்ட்டு ஒரு தகவல் வருது. மரணத்தினுடைய வியாபாரி அவர் என்ன செஞ்சிட்டாரு, இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி வருது. அதுக்கப்புறம் தான் இவருக்கு நாம உயிரோடு இருக்கின்ற பொழுது இந்த செய்தி வருது. அது அப்பதான் திரும்பியே பார்க்கிறார், நாம செய்த இந்த உலகத்திற்கு செய்த ஆராய்ச்சியின் மூலமாக எத்தனையோ மக்கள் என்ன செய்யறாங்க, அழிவுக்கு நாம் காரணமாக ஆயிட்டோமே என்ற அடிப்படையில தான் அவர் என்ன செய்யறாருன்னா, அதோட அவருடைய எல்லா தயாரிப்புகளையும் எல்லா ஆய்வுகளையும் நிப்பாட்டிட்டு அப்ப அவர்கிட்ட இருக்க சொத்தை என்ன செய்யறாரு, இலக்கியங்களுக்கும் இயற்பியலுக்கும் வேதியியலுக்கும் அதே போன்று சமுதாய மக்களுக்கு, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்றதுக்காக வேண்டி என்ன செய்யறாரு, அவரும் முடிவு செஞ்சிடுறாரு. கிட்டத்தட்ட அவருடைய சொத்துல 94% அமெரிக்காவினுடைய $187 மில்லியன் சொல்லப்படும். கிட்டத்தட்ட 1650 கோடி,
650 கோடி. அப்ப உங்களுக்கு அந்த நோபல் அப்படின்ற ஒரு அவருடைய சொத்துல இருந்து என்ன செய்யறாரு, ஒதுக்கிடுறாரு. அதை என்ன செய்யப்படுது, அந்தந்த ஆண்டுக்கு ஒரு முறை தங்களால் உலக மக்களுக்கு பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயத்திலே யார் ஒரு தயாரிப்பு கண்டுபிடிப்புகளை எடுத்து சொல்லுகிறார்களோ, எடுத்து விளக்குகிறார்களோ அவர்களுக்கு அது கொடுக்கிற மாதிரி உயில் எழுதி வச்சுட்டாங்க. 1900 பிரான்சும் நார்வேயும் ஒட்டா இருக்கு. ஆனா அங்கிருந்து 1905 பிரான்சும் நார்வேயும் தனித்தனியாக ஆயிருச்சு. அப்ப என்ன செய்யப்படுதுன்னா, அந்த நார்வே ஸ்வீடனும் நார்வேயும் ஒன்னா இருக்குது. 1905 ரெண்டுமே பிரிஞ்சிருது. ஸ்வீடன்ல இருந்து அமைதிக்குண்டான நோபல் பரிசு அவங்க தர்றாங்க. அதே போன்று நார்வேல மற்ற விஷயங்களுக்கு, மற்ற உலக மக்களுக்கு அடையாளத்துக்காக வேண்டி ஆய்வாளர்களுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் வேதியியல்வாதிகளுக்கும் என்ன செய்யறது, அந்த அந்த பரிசு கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. சில பேருக்கு அது கொடுக்கப்பட்ட அந்த பரிசு வாங்கப்பட்டவர்கள் சில பேருக்கு அடையாளமே தெரியாது யாருக்கு கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 2006 முகமது யூனுஸ் பங்களாதேஷனுடைய கவர்னர், அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதே போன்று 2009 ஒபாமாவுக்கு கொடுக்கப்பட்டது அந்த நோபல் பரிசு. அவருக்கு தெரியல, ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய அந்த பயணம், மக்களோடு உண்டான அவங்க பயணம், அதன் மூலமாக மக்கள் மத்தியிலே அவர்கள் சம்பாதித்த அந்த செல்வம் இருக்கு இல்லையா, அந்த செல்வத்தினுடைய அளவுகோலாதான் என்ன செய்வாங்க, இந்த நோபல் பரிசு கொடுப்பாங்க. இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்ப அமெரிக்காவுடைய அதிபர் என்ன செய்யறாங்க, ஆசைப்பட்டாங்க. யாரு, டொனால்டு ட்ரம்ப் நோபல் பரிசை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியப்பட்டாங்க. ஆனா கொடுக்கல. ஏன்னா ஒட்டுமொத்த ஒரு சமூகத்திற்கு எதிராக, குறிப்பா இஸ்ரேலுக்கு பயங்கரவாதிகளுக்கு எதிராக முழுமையாக ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதே போன்று உடன்படிக்கையினுடைய விஷயத்தினையும் என்ன செய்யப்படுது, அவங்களுடைய வார்த்தை ஒரு நிதானமாகவே இருக்காது. அவருடைய வார்த்தை என்ன செய்யாது, நிதானமாகவே இருக்காது. மக்களுக்கு மத்தியில் ஒரு அச்சுறுத்தலாகவே அவருடைய பார்வையில் என்ன செய்யப்படும், அது இருந்து கொண்டே இருக்கும். அப்படின்றதுக்காக வேண்டி பல்வேறு நிறைகுறைகள், ஒரு சில இடங்கள்ல சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைத்திருந்தாலும் சரி, ஆனால் அதை விட அதிகமாக அவர்களால் மக்களுக்கு மத்தியில பெரும் இன்னல்களும் பெரும் மன கஷ்டங்களும் ஏற்பட்டது. அதனால என்ன செய்யப்பட்டது, அவருக்கு அதை தடுத்து நிப்பாட்டி மரியா கோரினா, அதாவது வெனிசுலாவுடைய ஒரு பெண்மணி, ஜனநாயக மீட்புக்காக வேண்டி அந்த பெண்மணிக்கு என்ன செஞ்சாங்க, இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. சோ இது பேசிக் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். உலக அமைதிக்காக வேண்டி பாடுபட்ட ஒருவர். இன்று ஆரம்பத்துல ஒரு வசனத்துல சொன்னோம் இல்லையா, இன்னா பதஹனா லக பதஹம் முபீனா, அதாவது நபியே உங்களுக்கு நாம் கொடுத்தது சாதாரணமான வெற்றி அல்ல, தெளிவான நேர்மையான வெற்றி. உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் என்ன செய்யறது, அதை கடந்து போகாமல் அதை அமைதியாக நின்றுட்டு அது அந்த இடத்துல கலந்து பின்னாடி போறது. அதான் ஹுதைபியா உடன்படிக்கையில எஹ்ராம் அணிஞ்சிட்டு போறாங்க. அந்த 1400 தோழர்களோடு 1400 சஹாபாக்களோடு போறாங்க. அங்க தடை செய்யப்பட்டுருச்சு, உள்ள வரக்கூடாதுன்ட்டு. சில உடன்படிக்கை எடுக்கப்பட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சஹாபாக்கள்லாம் எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடணும், யா ரசூலல்லாஹ் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எஹ்ராம் அணிஞ்சிட்டு வந்துட்டோம், நம்ம எப்படியாவது உள்ள போயிடணும், நம்ம இவ்வளவு பேர் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுறாங்க. ஆனா சஹாபாக்கள் ஆதங்கப்படுறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாவே இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன் அழைச்சிட்டு பேசுறாங்க, யா ரசூலல்லாஹ் சஹாபாக்கள் இந்த உடன்படிக்கையை உடைத்து மீறி என்ன செஞ்சிருவாங்க, உள்ள போயிடுவாங்க போல இருக்கு. ஆனா இதுக்கு தடுக்கக்கூடிய ஒரே விஷயம், நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்ராமுடைய ஆடைய முதல்ல கலைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தங்களை நிதானமாக ஆக்கி கொண்டு அவர்களுக்கு பின்னாடியே அந்த உடன்படிக்கையை முழுமையாக கைப்பற்றியின் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஃபத்ஹ் மக்காவுடைய வெற்றி, அதற்கு பின்னால் தொடர்ந்து நடைபெறக்கூடிய அத்தனை விஷயங்களிலும், அத்தனை ஜிஹாதுகள் போராட்டங்கள், அத்தனை பேச்சுவார்த்தைகளிலும்
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு பெரும் வெற்றியை கொடுத்தான் என்பதனை அந்த வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நாட்டினுடைய ஆளுநர்களுக்கு மத்தியிலே பேசக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது குஃபார்களுடைய தலைவர்களுக்கு மத்தியிலே பேசக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி, எந்த எதிர்ப்பும் கிடையாது. நீங்க இந்த களிமா சொல்லணும், ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளணும், களிமா சொல்லணும், இதுதான் உண்மை என்பதை இப்படி இந்த செய்தியோடு மட்டும்தான் பேசுவாங்களே தவிர அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள்லயோ அல்லது அவங்களுடைய மத ரீதியாகவோ ஒரு பொழுதும் என்ன செய்தது கிடையாது. அவங்க அதை தாழ்வாகவோ அல்லது அதை இறக்கியோ அதை இல்லாமலாக்கியோ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியதே கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். நீங்கள் செல்லக்கூடிய பாதை, நீங்க அல்லாஹை ஈமான் கொண்டிருக்கீங்க, அவனை வணங்கணும், அவனுக்கு அடிபணியணும், அது மட்டும்தான். நீங்க எதை ஈமான் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துறீங்களோ அதிலேயே பிரயாணப்படுத்திக் கொண்டே இருக்கும். அதை கடந்து போகாமல் இறைவனுக்கு முழுமையாக தன்னை உபூதியத்தை அடிமைத்தனத்தை முழுமையாக வெளிப்படுத்தி காட்டுவது உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லி காட்டுவார், அல்லாஹ் கைரில் மாக்கிறேன். நீங்க இந்த உலக மக்கள் எவ்வளவு சூழ்ச்சிகள் உங்களுக்கு எதிராக செய்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய ஈமானில் உறுதியாக இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அவர்களை விட அவன் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதாக திருமறை வசனம் நமக்கு நினைவுபடுத்தும். 2023 அக்டோபர் 7 ஹமாஸினுடைய தலைவர் ஒரு அறிக்கை வருகிறார். என்ன அறிக்கை வருகிறாரு? போர் கொஞ்ச நேரத்துல ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல போர் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு இந்த அறிக்கை விடுறாரு. இந்த அறிக்கையை விட்டுட்ட பிறகு கிட்டத்தட்ட அங்க இருக்கிறது 1400 பேர் சொல்லிட்டாங்க. அதாவது நடக்க போது என்ன வேணாலும் நடக்கலாம், ஆரம்பிக்க போது என்ன வேணாலும் நடக்கலாம், உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு ஏதாவது தடுமாட்டம் இருந்துச்சு அப்படின்னா என்ன செஞ்சிருங்க, நீங்க அப்படியே வராதவங்க அப்படியே வீட்டுக்கு போயிடுங்கன்றாங்க. ஆனா அறிக்கை விட்டுட்டு போர் ஆரம்பிக்க முன்னாடி திரும்பி பாக்குறாங்க கவுமு, அதாவது அவங்க அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கவுண்ட் பண்ணி பிரிக்கிறாங்க. அப்படியே 1400 நபர்கள் அப்படியே நிக்கிறாங்க, ஒருத்தர் கூட பின்வாங்குறாங்க. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றாங்க, இந்த உலக அமைதிக்காக முதல்ல வித்துட்டவங்க இன்னைக்கு ஹமாஸுடைய மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எத்தனை நாடுகள் சப்போர்ட் செய்தது, அரபு நாடுகள் முழுவதுமாக என்ன செஞ்சிட்டு இருக்கு, சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா எது அவங்களுக்கு வெற்றியை தரல. அன்னைக்கு எப்படி உடன்படிக்கையில ஹுதைபியா உடன்படிக்கையில 1400 சஹாபாக்கள் அப்படியே அந்த உடன்படிக்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டதனால அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானோ அதே மாதிரி இங்க நடக்குது. 2023 இது ஹமாஸுடைய தலைவர் சொல்றாரு, தயாராகுங்கட்டு 1400 பேர் அப்படியே இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு ஆச்சரியமாக நம்மளாம் படிக்கணும், நம்மளாம் இந்த பலஸ்தீன மக்கள் அவங்களுடைய நிலைப்பாடுகளை படிக்கணும், ஹமாஸுடைய அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் உறுதியை படிக்கணும். நாம சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி நாம என்ன செஞ்சிடும், அலிபேலே நின்றுட்டு இருக்கோம். ஆனா இதை தாண்டி எஸ்என்எல் குரான் இருக்கு, குரானை தாண்டி தர்ஜுமா இருக்கு, தப்சீர் இருக்கு, பைலாவி இருக்கு, புகாரி இருக்கு, முஸ்லீம் இருக்கு, திருமதி இருக்கு, இப்படி போய்கிட்டே இருக்கலாம். நாம என்ன செய்யணும், நாம இங்கனுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அப்ப ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கை கொள்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டாங்களோ அந்த மாதிரி உறுதியாக நிற்கிறதுனாலதான் அல்லாஹு தஆலா எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈரேற்றத்தையும் வெற்றியும் திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய ஈமானையும் அவர்களுடைய உறுதியும் நம்முடைய வாழ்க்கையில் பாடமாக எடுத்துக்கொள்ளும். என்ன நிலை வந்தாலும் தொழுகை மிஸ் கிடையாது, குர்ஆன் திலாவத்து மிஸ் கிடையாது, தினமும் தொழுகையும் நடக்குது, குர்ஆன் திலாவத்து நடக்குது, ஔராதுகள் நடக்குது, திக்ர்கள் ஓதப்பட்டிருக்காங்க, இஸ்திக்பார் அல்லாஹ்வுடைய துஆ செய்து கொண்டே இருக்கிறாங்க, அதாவது சின்ன பையன் கேட்டாங்க இல்லையா, என்னுடைய நாட்டுக்கு வந்துடுறியா, இங்க இருந்து போனவங்க என்னுடைய நாட்டுக்கு வந்துடுறியான்னு கேட்கும் போது, என்னுடைய நாட்டுல இங்க நான் வஃபாத்தானா அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்து தருவான், உங்களுடைய நாட்டுல தருவானான்னு கேட்டான் அந்த சின்ன பையன். நாம சொல்ல முடியுமா, நான் இங்க மௌத்தா போறேன்னா எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது, ஷஹீதுடைய அந்தஸ்துல சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஷஹீதுடைய அந்தஸ்துன்றது இறைவனுக்காக துறவரம் முழுவதுமாக அப்படியே
இந்த ரூஹ உடல்ல இருந்து உயிரை எப்படி அல்லாஹ் மௌத்தின் மூலமாக பிரிக்கிறானோ அது அந்த விளிம்பின் நிலையில் இருந்து கொண்டு போராடுவதுதான் ஷஹீத். அந்த சின்ன பையன் பேசுறான், நம்மளா தலை குனிஞ்சி வெக்கி தலை குனியக்கூடிய நிலையில தான் அவங்களுடைய ஈமானும் நம்முடைய ஈமானும். ஆகையினால அல்லாஹு தாலா உண்மையிலேயே அவனுடைய அந்த வாக்குறுதிகள் எல்லாம் சாதாரணமானது அல்ல. இறைவனுடைய வசனங்கள் என்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் என்பது சாதாரணமாக அல்ல. அதான் சொன்னாங்க, சஹாபாக்களுடைய கடைசி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தோழரை நீங்கள் பற்றினாலும் உங்களுக்கு நீங்கள் வழி தவற மாட்டீர்கள், மறுமைக்குண்டான வழியை நிறைவாக பெற்றுக் கொள்வீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நமக்கு நினைவுபடுத்தினார். அதனால் அல்லாஹ் ரசூலும் நம்முடைய ஈமானையும் நம்முடைய அமலையும் நம்முடைய கபருடைய வாழ்க்கையும் நம்முடைய மறுமையினுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும், வெற்றி பெற்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எதனையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்பதாக அவ்வப்போது நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, இயன்ற அளவு நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைபிடிப்பதற்கும் முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.